எதுக்கிட்ட ஃபோன் பண்ணா அந்த ராத்திரி நேரத்தில் இங்கே நான் கிளம்பி வரும்போது எங்கள் வாப்பா வர பார்த்துட்டாரு. எங்கடா போகிற அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டாரா. நான் சொன்ன சேட்டை கூப்பிட்றான் அப்படின்ட்டு. அதுக்கே வந்து மேலே எங்கேயும் பார்த்தாரு என்ன. அவரை திருத்த முடியாது மாப்பிள. அவருக்கு இதே வேலை தான் நம்மளை வந்து எப்பவுமே சந்தேக கண்ணோட பார்க்குறது. அவருக்கு என்ன தெரியும் நீ கிட்ட நான் முக்கியமான ஒரு செய்தி ஒன்று பேசணும். அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டேன். அப்படி என்ன முக்கியமான செய்தி பேச போறியா? எதாக இருந்தாலும் காலைல பேசிக்க வேண்டியது தானே. இந்த ராத்திரி நேரத்தில் தான் பேசணுமோ. நீங்கள் அப்பா விட மோசமாக இருக்கிறே. ஏதோ காலைல வெந்நீரை ஊற்றணும் துடிப்பானுங்களா அது மாதிரி துடிச்சிக்கிறீங்களா? சொல்ல வந்த செய்தியை கேளு மாப்பிள. சீக்கிரம் சொல்லு, லேட் ஆயிருச்சு. அங்கே போனோம்னாக்க கதவு திறக்காது எங்கள் அம்மா வேற. இப்படி உட்கார் மாப்பிள, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். மாப்பிள ஊருக்குள்ளே நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறானோ எல்லாரும். போகிறவங்க வரவங்களாம் அட்வைஸ் பண்ணுறான். வீட்லேயே மதிக்க மாட்டேங்குதுவ. அதனால வந்து நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன். சொந்தமாக தான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறிய. இந்த ஆடு திருடுறது, கோழி திருடுறது, முட்டை திருடுறதுமா, அதெல்லாம் ஒரு தொழிலா மாப்பிள? அதையெல்லாம் விட்டாச்சே. இப்போ நான் சொல்ல போகிறத மட்டும் கேளு. எது விட்டாச்சா? போன வாரம் கூட ஒரு ஆட்டுக்குட்டியை திருடி கொண்டு போய் இந்த ராவுத்தர் கடையில் வித்திய. அந்த ஒன்று தானே, வேற என்ன பண்ணுச்சு? ஏன் முந்தா நாள் கூட நிஜாம் விட்டு கோழியை திருடிட்டு போனியே. அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் சொந்தமாக தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன். உன்னையும் பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்னடாக்க எல்லாத்தையும் செஞ்ச தப்பையில சொல்லி கட்டிக்கிட்டே இருக்கிறா. அதெல்லாம் விடுமாப்ல, எல்லாத்தையும் மறந்துடுமாப்ல. இனிமே வந்து நம்ம வந்து ஒரு புது வாழ்க்கை ஒன்று வாழ போகிறோம். இப்போ நீ ஃபோன் பண்ணதை பார்த்ததுக்கே எங்கள் வாப்பா வந்து மேலே எங்கேயும் பார்த்தாரு. இப்போ வந்து தொழில் பண்ண போகிறேன் நானும் சேர்த்துட்டு போய் எங்கள் வாப்பாட்ட பணம் கேட்டுன்னு வச்சுக்க செருப்பு கழட்டி அடிப்பாரு. உன்னிட்ட நான் சொன்னேன் உங்கள் வாப்பாட்ட போய் காசு வாங்கிட்டு வா, நம்ம வந்து பார்ட்னராக போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்க வேண்டிய சொன்னேன்னா. நீ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ வந்து இருந்தால் போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியே தெரியாம தான் கேட்குறேன். அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறா நீ? உனக்கு என்ன தெரியும்? டிடெக்டிவ் ஏஜென்சி வைக்கலான்னு இருக்கிறேன். அப்படின்னா டிடெக்டிவ் ஏஜென்சினாக்கா காணா போனதை கண்டுபிடிச்சி கொடுக்குறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளும் ஒரு போலீஸ் மாதிரி. இது காணா போனதை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறோமா? காணா போகிறதே நம்மளால தான். ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாப்புல இருக்குது. வேற என்ன பண்ண சொல்கிறா? யார் வீட்டில் என்ன காணா பண்ணாலும் நேரம் நம்மளை தான் தேடிட்டு வரானுவ. அன்றைக்கி ஆரி வீட்டில் முட்டை காணா போயிடுச்சுட்டு ஆரி என்ன பண்ணா, சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக ஆத்தங்கரைக்கு வந்தானா இல்லையா நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட வந்து எவனா கம்ப்ளைண்ட் பண்ணுவானா, எங்கள் வீட்டில் இது காணா போயிடுச்சு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு. வேண்டாக்க எடுத்ததை திருப்பி தாக்கிட்டு கேட்டுட்டு வருவானுவ. அதெல்லாம் விடு, ஏன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறா. இப்போ நீ வரியா இல்லையா அதை சொல்லு. சரி நான் வர்றேன். இதுக்கெல்லாம் எங்கே இது வந்துச்சு உனக்கு காசு? எப்போ வைக்க போகிறா, எப்படி வைக்க போகிறா? ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஆல்ரெடி ஆஃபீஸ் பிடிச்சாச்சு, நாளைக்கு திறப்பில்லை. அதை ஒன்று சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த நேரத்தில் உன்னை கூப்பிட்டேன். சரி நான் தெரியாம தான் கேட்குறேன். யார் உனக்கு இந்த வேலையை பார்க்க சொன்னது? என்னமோ நீ சொன்னீங்க டிடெக்டிவோ என்னமோ சொன்னீங்க. இதை செய்யிட்டு உன்னை யார் சொன்னது? யாரும் சொல்லலடா, நானே தான் யோசித்தேன். எது காணா பண்ணணும் நம்மளை தான் தேடிட்டு வரானுவ. இப்போ வந்து நம்ம இதை திறந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை. அவனுங்கள்ட்ட நம்ம சொல்லலாம் எது காணா போயிடுச்சா, இதெல்லாம் நாங்கள் எடுக்கல, நாங்களே கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லுவான். அவனு என்ன பண்ணுவான், பதறி போய் நல்லா இருப்பாமா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லுவானுவ. நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு நம்மள்ட்ட அவனுங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். நல்ல யோசனைடா உனக்கு. சரி இதுக்கு என்ன பேர் வைக்க போறா? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சாக்கா எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. இது வந்து வெறும் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொன்னாக்கா எப்படி யாராவது நம்புவாளா? இதுக்கு யாரு வருவா? இப்படியெல்லாம் கேள்வி வரண்டு தாண்டா நான் பேர்லாம் வச்சுட்டேன். அம்முனி பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சின்ட்டு. அது சரி, அது யாரா பேர் அம்முனி? ஏன்னா அப்படி கேட்டுவிட்டா? 5 மார்க் ஆகல, 5 மார்க் பேர் தான் அம்முனி. வீட்டில் தான் நம்ம பொழுதனைக்கு கோழி திருடுவோம். அந்த பொம்பளை யார்ட்டையும் சொல்லாத வெளியில. அதனால தான் அந்த அம்மா பேரே வச்சுட்டேன். சரி மாப்பிள, ரொம்ப லேட்டாக போயிடுச்சு. உங்கள் பாப்பா வேறு தருவார். சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துரு பேசாண்டுக்கு. சரி மாப்பிள, நாளைக்கு பார்ப்போம். மாப்பிள நீ வச்ச அம்முனி பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற பேர் நல்லா இருக்கு இல்லையா? ஆனால் கண்ணாடி சூப்பராக இருக்கிறா. என்ன மாப்பிள கம்பெனி வந்து உள்ள நேரமாச்சு ஒத்தனையும் காணும். வருவானோடா இப்போ தானே தூங்கி முடிச்சிருப்பானுவ. நைட்டில் ஏதாவது காணா போயிருக்கு நீங்கள் பதறிக்கிட்டு விடியாருவானு பார்த்துக்க. மாப்பிள நீ சொன்னது சரிதான்டா. இந்த வராடா சொன்னாப்பா பதறி போய் சொன்னமுல்ல வருவாயின்னு. வெல்கம் சொன்னாப்பா. என்னங்கடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீல்வா? கண்ணாடி எல்லாம் போட்டு நிற்கிறியா? யார்கிட்ட ஆட்டையை போட்டியா அந்த கண்ணாடியா? சொன்னாப்பா நாங்கள் முன்ன மாதிரி கிடையாது. நாங்கள் இப்போ வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி. சரியா? நாங்கள் காணா போனதை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு குரூப். காண போறதே உங்கனால தான். இதுல நீங்களே கண்டுபிடிச்சு கொடுக்க போறீங்களா? என்னங்கடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்போ எதுக்கு நீங்க வந்தியா? தேவையில்ல வந்து பேசிட்டு நிக்கிறீங்க. வந்து மார்க்கெட்டுக்கு போலான்னு வந்தேன். ரொம்ப நல்லா பூட்டி கிடந்த இந்த கட்டடத்துல இன்னைக்கு கதவெல்லாம் திறந்துருந்துச்சு. வாசல்ல வந்து பலூன்லாம் கட்டி தொங்குனுச்சு. சரி இவனோ ஏதோ திறந்துருக்கானுவா, என்ன திறந்துருக்கானுவான்ட்டு போய் பாப்பமேட்டு வந்தாக்கா நீங்களும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இப்படி நிக்கிறீங்களா? சரி வந்து வந்துட்டியா? முதல் கம்ப்ளைண்ட் நீங்க கொடுங்க. வீட்டுல எது காணா போனுச்சா? அப்படி காணா போனது எது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம். ஆமா தம்பி, என்னோட மூக்கு பிடிட்டப்ப காணா போயிடுச்சு. அது எங்க தெரியல, அதுதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். பாத்தீங்கன்னாக்கா கண்டுபிடிச்சு கொடுங்களா? மூக்கு பிடிட்ட பார்த்தானே உங்க சட்ட பாக்கெட்ல இருக்கு பாருங்க, எடுக்க. அட ஆமாப்பா, இந்தல இருக்குது. ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்களா? இதே சந்தோஷத்துல வெளியில போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, எது காணா போனாலும் உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துறானு அப்படின்ட்டு. சரியா? நீங்க முத கஸ்டமருங்கிறத உங்கள்ட்ட காசு வாங்கல. சரி தம்பி, நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன் தம்பி. அது எப்படி மாப்பிள இப்படி கரெக்டா சொன்னா? பாக்கெட்ல பாருங்க கிடைக்குண்டு. அட லூசு வேலை ஒன்ன வச்சு தேர்தலுக்கு முடியாது இருக்க. இப்பதான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் மூக்கு பொடி போட்டாரு. மூக்கு பொடி போட்டுட்டு மூடி பாக்கெட்டுக்குள்ள வச்சு போட்டாரா? நீ பாக்கலையாக்கு? அதுதான் சொன்னேன். ஆனா நீ முன்னுக்கு வந்துருவாடா. அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் காணா போனவரை கண்டுபிடிச்சு கொடுக்குற ஆபீஸாமா? ஆமா மம்மி, இதுதான் இந்தியாவிலே வந்து தலை சிறந்த டிடெக்டிவ் ஏஜென்சி. எது காணா போனாலும் உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன காணா போச்சு சொல்லுங்க, இன்னைக்கே கண்டுபிடிச்சு தந்துடுறேன். டேய் அப்பாசே எங்க வரங்க? என்ன நீங்க போய் பேசி நிக்கிறீங்களா? நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்ட்டு பொம்பளை வந்த உடனே அப்பா வரும்போது ஒதுக்கினேன்டா. நீ என்ன பெரிய ஆள் மாதிரி போறா? இங்க யார் மெயின்? நீ சொல்லிட்டு இருக்கிறா மெயினான ஆளு. ஆனா நான் ஏத்துக்கலையா உன மெயினான ஆளா? நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாண்டா, நான் தான் இங்க மெயினான ஆளு. நீ என்ன பண்றா? நான் போய் உங்கள்ட்ட கேட்கறேன். நீ வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செய்யு. சொல்லுங்க மாமி, உங்க வீட்டுல என்ன காணா போயிருச்சு? என் மாப்பிள்ள ரெண்டு நாளா மிஸ். அப்பாசே இந்த மாமிக்கு வந்து மண்டை கோளாறு படைக்கடா, பைத்தியமா இருக்குமோ? பொம்பளை இவ்வளவு தானே மிஸ்ஸும்பா, மாப்பிள்ளை வந்துட்டு மிஸ்ன்னு சொல்லுது.
அட லூசு பேல மிஸ்ஸுண்டாக்கா காணா போயிட்டான்னு அர்த்தம். மம்மி நீங்க சொன்னது வந்து மிஸ்ஸிங் சொன்னீங்கல்ல, காணா போயிட்டான்னு தானே சொன்னீங்க? ஆமாம்மா காணா போயிட்டாமா. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், நாங்கள் கண்டுபிடிச்சு தரோம். உங்க மாப்பிளைக்கு வந்து மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் இப்படி ஏதாவது லாங்குவேஜ் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாமா உங்களுக்கு தமிழை தவிர? அதான் நல்லா போச்சு. எங்களுக்கு தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. நாங்கள் எங்கேயாவது பார்த்து அவளை கூட்டிட்டு வரோம்னாக்கா அவங்க வேற லாங்குவேஜ் பேசினாக்கா நாங்கள் கஷ்டப்படுறாப்புல போயிடும். ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அவளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீலுவா. ஆள் கட்டையாக கருப்பாக இருப்பாக, நொண்டி நொண்டி நடப்பாப்புல. ஒரு கையை கூட வந்து வாதடிச்சு போயே இருக்கும். கண்ணு வந்து சரியாக தெரியாமல் கண்ணாடி போட்டிருப்பாக, சுருட்ட முடி. இதுக்கேக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறியா? அவர் காணப்படுறது நல்லா நினச்சிக்கிட்டீங்களா? நீங்கள் ஈஸியாக சொல்லுவியம்மா. ஒரு கணவன் இல்லாத ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? கட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் நொண்டியாக இருந்தாலும் உடம்பா இருந்தாலும் அவர் என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரர் ஆச்சம்மா. சேட்டு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும்டா. லூசு பேர நீ என்ன அழுதுக்கு நிற்கிறா? நம்மளா டிடெக்டிவ் ஏஜென்சி ஆஃபீஸரா? நம்மளாம் வந்து போலீஸ் மாதிரி கம்பீரமாக நிற்கணும். இப்படி கேட்டு அழுதுக்கு நிற்கிறா? மாமியோட நிலைமையை பார்த்து எனக்கு கவலையாக இருக்கடா. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறா சேட்டு. மாமி நான் கண்டுபிடிச்சு தந்துடுறேன். இந்த அடையாளம்லாம் பத்தாது. ஏதாவது ஃபோட்டோ இருக்குதா? இருக்குமா, இந்த தரேன். இந்தாங்கம்மா, இதை பாருங்க. நான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேன். இல்லை நீங்கள் போவாதே, கொஞ்சம் நேரம் இருங்க. அப்பாசே இங்கே வராங்க. என்னடா மாப்ள, இந்த ஆளை இங்கேயும் பார்த்தாப்லடா. இதை பாரு, உனக்கு தெரியுதான்ட்டு. அட இது ஹிந்தி நடிகன் சல்மான் கான் போட்டாடா இது. மாமி நீங்க சொன்னீங்க கட்டையா குட்டையா நொண்டியா இருப்பாக வாதடிச்சு போயிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து சல்மான் கான் போட்டோ கொடுத்து என் வீட்டுக்காரவோ கண்டுபிடிச்சு கொடுக்குன்னு சொல்றிய. அவ காணா போகும்போது நான் சொன்னாப்புல தான் இருந்தா. ஆனா நீங்க கண்டுபிடிச்சு தரும்போது எனக்கு இது மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு தரணும், சரியா? நீ காணா போனதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க வேணா, புரோக்கர் வேலைக்கு போ. என்னடா இது, அந்த பொம்பளை என்னடாக்கா சல்மான் கான் மாதிரி உள்ள மாப்பிளையை பிடிச்சி கொடுக்கறதுக்கு சொல்லுது. இவன் புரோக்கர் வேலைக்கு போடான்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம டிடெக்டிவ் ஏஜென்ட்டுக்கு வந்தாளா இல்ல வந்து புரோக்கர் வேலைக்கு வந்தாளா?